வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய இந்திய ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ராட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். सफल जीवन कलीसिया की हिंदी आराधना में आए हुए हर एक भाइयों बहनों को यीशु मसीह के नाम से धन्यवाद और स्वागत करती हूँ. கடந்த வாரத்தில் நான் இங்கே இல்லை, நான் சேலத்தில் இருந்தேன். पिछले हफ्ते में यहाँ पे नहीं था बल्कि சேலம் में था. நம்முடைய இணை போதகர் எஸ்ரா அவர்கள் ரொம்ப அருமையாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். और हमारे एसोसिएट पास्टर जो इज़रा है उन्होंने बहुत ही अच्छी तरह से शुभ समाचार बांटा था. அவருடைய துணைவியார் தமிழ்ல ஆராதனை பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுவோம் நம்ம. और उनकी वाइफ ने आके तमिल में आराधना किए थे. கடந்த 2.5 மாதங்களாக என்னோட மனைவி சுகவீனமாக இருந்தார்கள். तो पिछले 1.5 महीने से आके मेरी पत्नी आके थोड़ा तबीयत उनका ठीक नहीं था. எல்லாமே மார்ச் 25ஆம் தேதி ஆரம்பமாச்சு. और सब कुछ आके मार्च 25 को शुरू हुआ. அன்றைக்கிலிருந்து என்னோட மனைவி கொஞ்சம் பலவீனமாக இருந்தார்கள். और उस दिन से मेरी पत्नी जो है थोड़ा बलहीन थी. நாங்க நினைச்சோம் இது ஒரு சாதாரண ஒரு பெயினா இருக்கும் நாங்க நினைச்சோம். मैंने सोचा होगा कि बस एक साधारण सा दर्द होगा. நாங்க உடனே ஹாஸ்பிடலைஸ் பண்ணோம். और मैं तुरंत उसको हॉस्पिटल लेके गया. அன்னைக்கிலிருந்து பல டெஸ்ட்கள் அவர்களுக்கு எடுத்தார்கள். और उस दिन से उनको कहीं टेस्ट लेने के लिए बताया गया. கடைசில ஒரு கர்ப்பப்பையினுடைய லெஃப்ட் ஓவரியில கட்டி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணாங்க. तो आखिरी में उनका जो ओवरी होता है उस पे आकर लेफ्ट साइड में एक गांठ उनको पता लगा. அது வந்து கேன்சர் கட்டி போல இருக்கு. ஆகவே அதை அறுவை ஆபரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. तो डॉक्टर आके सस्पेक्ट कर रहे थे कि वो कैंसर का गांठ होगा और उसको ऑपरेशन करके निकालना है बोले. ஸோ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் நோக்கி பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணி கம்யூனியன் எடுத்தோம். நாங்கள் तो हम लोग आके हर दिन आकर परमेश्वर के वचन को पढ़ते थे और हर दिन अपने फैमिली में प्रेयर कर कर कम्युनियन लेते थे. நிறைய பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்க, எக்கோ எடுத்தாங்க, எம்ஆர்ஐ எடுத்தாங்க, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, பெட் ஸ்கேன் எடுத்தாங்க. तो बहुत सारे टेस्ट लाइक ब्लड टेस्ट, ईसीजी, फिर एको वगैरह, एमआरआई स्कैन, ऐसे बहुत कुछ लिए थे. கடைசியில் முழு சரீரத்திலும் ஒரு பெட் ஸ்கேன் ஒன்று எடுத்தாங்க. எங்கேயாவது கேன்சர் கட்டிகள் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு. तो उसके बाद आके उनके होल बॉडी को एक पेट स्कैन लिया कि कहीं पे कैंसर का गांठ तो नहीं है करके. கடைசியில் ரிப்போர்ட்லாம் வந்தது. फिर आखिरी में रिपोर्ट आया. அந்த கேன்சர் டெஸ்ட்டில் பிளட் டெஸ்ட்டில் மட்டும் ஒரு வேல்யூ மட்டும் அதிகமாக இருந்தது. तो वो ब्लड टेस्ट में आके वो कैंसर का कुछ है क्या पता लगा रहे थे. உடனே இதை அறுவை சிகிச்சை செய்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க. तो उन्होंने कहा था कि जितना जल्दी हो सके इस ओवरी को निकाल दें. இது வந்து ஒரு ஆன்காலஜிஸ்ட் சர்ஜன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. तो ये आगे कोई और करना है करके बोल रहे थे. ஸோ நிறைய எங்களுக்கு வந்து ஒவ்வொரு எங்கே போகிறது, எந்த சர்ஜனை நாங்கள் பார்க்கறது, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. तो हम लोग कौन से डॉक्टर के पास जाएं, कहाँ जाके इसको सर्जरी करके निकालें करके एक बहुत मुसीबत था. சரியான முடிவு எடுக்க முடியாமல் நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். और सही तरीके से कि फैसला नहीं ले पा रहे थे और हम प्रार्थना कर रहे थे. வெள்ளூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டல் கூட போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணி சாட்லாம் கூட போட்டோம். फिर हम लोग वेलूर सीएमसी के हॉस्पिटल पे जाएंगे करके सब प्लान कर दिए थे. அந்த சமயத்தில் என்னோட மனைவினுடைய ஃப்ரெண்டுடைய சித்தி வந்து சேலத்தில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. तो उस समय पे आके मेरी पत्नी का जो चिट्ठी है वो हॉस्पिटल पे थी. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே டாக்டர்ஸ் தான். 3 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, மகள் 3 பேருமே டாக்டர்ஸ். तो उनके फैमिली जो माता पिता उनकी बेटी सब लोग आके डॉक्टर्स है. அன்னைக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி அவர்கள் கால் பண்ணாங்க. तो अप्रैल 27 को उन्होंने मुझे कॉल किया था. என்னாச்சு சிஸ்டர், உங்களுக்கு சர்ஜரிலாம் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டாங்க. तो उन्होंने पूछा क्या कि बहन आपका सर्जरी खत्म हो गया क्या. இல்லை இன்னும் எதுவும் பண்ணலை அப்படின்னு. तो उन्होंने कहा अभी तक खत्म नहीं हुआ. நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கிளம்பி போயிட்டோம் உடனே. तो उन्होंने हम उससे कहा आप लोग तुरंत निकल कर आए. तो हम लोग निकल गए. அங்கே போய் எங்கே ஸ்டே பண்ண போவோம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு. तो हम लोग कहाँ जाएंगे करके हमें कुछ भी पता नहीं था. ஆனால் கர்த்தர் அருமையாக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார். लेकिन परमेश्वर ने सब कुछ सही तरीके से करके खत्म किया. அங்கே எங்களுக்கு ஒரு பெரிய டபுள் பெட்ரூம் ஹவுஸ் கொடுத்தாங்க. और वहाँ पे आके उन्होंने एक मुझे बहुत बड़ा घर दिया रहने के लिए. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். और सब कुछ फ्री ऑफ कॉस्ट है. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். फिर हॉस्पिटल में एडमिट किया. 5 நாட்கள் பிபி அதிகமாகவே இருந்தது. और 5 दिन आके सिस्टर का बीपी ज्यादा ही था. போன சாட்டர்டே, நேற்று இல்லை போன சாட்டர்டே 8 days பிஃபோர் 9 days சர்ஜரி முடிஞ்சது.
तो पिछले सैटरडे, गए हुए सैटरडे नहीं, पिछले सैटरडे आके उनका सर्जरी खत्म हुआ சர்ஜரிக்கு முன்னாடி அந்த டாக்டர் என்கிட்ட கூப்பிட்டு பேசினாரு. और सर्जरी के पहले डॉक्टर मुझे बुला के बात किए। ஆப்ரேஷனுக்குலாம் இவ்வளோ ஆகும், அது மட்டும் இல்லை, இது நம்ம கையில் வச்சுட்டு இருக்க எல்லாமே நார்மல், ஓகே, டெஸ்ட் ரிசல்ட்லாம் நார்மல்னு ஓகே, எல்லாமே வந்து பிக்சர்ஸும் இமேஜஸும் தான் நம்ம கையில் இருக்குது, ஓப்பன் பண்ண பிறகு தான் நமக்கு தெரியும்னு சொன்னாங்க. तो उन्होंने कहा था कि ये सब कुछ हमारे हाथ में है, लेकिन ओपन करने के बाद ही क्या है हमें पता चलेगा। சர்ஜரி முடிஞ்ச பிறகு வந்து சொன்னாங்க, இது ரொம்ப ஹார்ட் மாஸ் கலெக்ஷனாக இருக்குது, இது டெஃபினட்டாக இது மெலிக்னன்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. तो उन्होंने ऑपरेशन करने के बाद जो गार्ड को निकाला वो बहुत ही आके सख्त था, तो ये कैंसर होगा करके वो लोग शक कर रहे थे। லாஸ்ட் சண்டே நான் வந்து ஒரு சர்ச்சில், சேலத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சில் 3 சர்வீஸில் பேசினேன். இன் பிட்வீன் அந்த அறுவை சிகிச்சை செஞ்ச கட்டி எடுத்துன்னு போய் பயாப்சி கொடுத்துட்டு வந்தேன். और पिछले संडे में आके मैं सैलम में आके 3 सेशन में बात किया था, 3 सर्विस में बात किया, और उसके बीच में सर्जरी के लिए तैयारी हो रही थी। ஃப்ரைடே என்னோட மனைவியினுடைய பயாப்சி ரிசல்ட் வந்தது. और फ्राइडे आके मेरी पत्नी का बयाप्सी का रिजल्ट आया, எந்த வியாதியும் இல்லை, நார்மல்னு சொல்லிட்டாங்க. और उसमें आके कोई बीमारी नहीं थी, सब कुछ नॉर्मल है करके आया था। हम கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ताली बजाते हुए परमेश्वर की महिमा करेंगे। हालेलुया। ஒரு வியாதியும் இல்லை, कुछ भी बीमारी नहीं है, கர்த்தர் பெரிய ஆபத்திலிருந்து, பேர் ஆபத்திலிருந்து என்னோட மனைவியை காப்பாற்றினார். और परमेश्वर ने बहुत बड़ी एक मुसीबत से मेरी पत्नी को बचाया। நான் வந்து ரொம்ப சின்னதா சொல்லிட்டேன். मैंने तो बहुत छोटा से आपको बता दिया, பட் இது இட் வாஸ் லைக் கோயிங் த்ரூ தி ஃபயரி ஃபர்னஸ். लेकिन हमको ऐसा था कि हम लोग आग के ऊपर जल रहे थे, ரொம்ப கர்த்தர் எங்க கூட இருந்தார். लेकिन परमेश्वर हमारे साथ थे। அந்த ஹாஸ்பிட்டல்லையும் சரி, டியூரிங் தி சர்ஜரியும் சரி, ஆஃப்டர் சர்ஜரி, பயாப்சி, எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தாரு. सारी जगह पे, सर्जरी के पहले, सर्जरी के बाद, सारे टेस्ट में परमेश्वर मेरे साथ रह के मुझे सहारा दिए। கிட்டத்தட்ட சாம் 91 100 முறைக்கு மேல நாங்க சொல்லியிருப்போம் ஃபேமிலியா. और भजन संगीता चैप्टर 91 करीब मैं 100 के ऊपर मैंने बोल दिया होगा, டெய்லி சொல்ல ஆரம்பிச்சோம் சாம் 91. और मैं हर दिन बोलने लगा। 4 பேரும் உட்கார்ந்து சொல்லுவோம். हम चारों लोग बैठ के बोलेंगे, 100க்கும் மேற்பட்ட முறை சொல்லியிருக்கோம் நாங்க. और 100 के ऊपर भी हम बोलते हैं। God has proved that he is faithful. परमेश्वर बहुत ही आके फेथफुल गॉड है, அவர் என்னோட மனைவிக்கு பெரும் சுகத்தை தந்திருக்கிறார். और उन्होंने मेरी पत्नी को पूरी तरह से चंगाई दी। அவங்க ஆபரேஷன்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. ऑपरेशन पूरा सक्सेसफुल से खत्म हुआ। நேற்றிலிருந்து அவர் ரொம்ப நல்லா இருக்கிறார். நேற்று எஸ்டர்டே ஈவினிங்ல இருந்து ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா, சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. और कल शाम से आके वो बहुत अच्छी तरह से बात करने लग गई, खाना खाने लग गई। வெகு சீக்கிரத்தில் அவள் எங்க சபையில வந்து சாட்சி சொல்லுவாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். आमीन। कहीं और बहुत जल्दी आकर वो आके कलीसिया में आके गवाही देंगे करके मैं विश्वास करता हूँ। அவ கொஞ்சம் நல்ல விரிவா சொல்லுவா, நான் சும்மா சின்னதா சொல்லியிருக்கேன். நான் परमेश्वर ने बहुत बड़ा किया, लेकिन मैंने तो आपको छोटा से बोला। கர்த்தர் மிகவும் நல்லவர். परमेश्वर बहुत ही अच्छे हैं, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். और आपकी सारी जरूरतों को परमेश्वर पूरा करेगा। எங்கேயுமே நாங்க கடன் வாங்காம எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். और हमें कोई चिंता करने की जरूरत नहीं है, सब में परमेश्वर हमको मदद करेंगे। आमेन. आमीन। God is so good. परमेश्वर बहुत ही अच्छे हैं, All the time he is so good. और हमेशा वो बहुत अच्छे He हैं। is so good to me. वो बहुत अच्छे हैं मेरे लिए, And he will be good to you also. और आपके लिए भी बहुत अच्छे रहेंगे। Really he loves us so much. और वो हमसे बहुत प्रेम करते हैं, And he loves you so much और, also. और आप लोगों से भी बहुत प्रेम करते Because हैं, we are all children of God. क्योंकि हम सब लोग परमेश्वर के संतान हैं। Hallelujah. हालेलुया। ஹாப்பியா இல்லையா உங்களுக்கு? आप लोगों को खुशी है ना? Hallelujah. हालेलुया। Let us clap our hands and give glory to God. हालेलुया। Praise the Lord। Okay, let us go to the word of God. परमेश्वर के वचन की ओर बढ़ेंगे। கடந்த சில வாரங்களாக நம்ம கர்த்தருடைய அந்த புதிய உடன்படிக்கை என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். और पिछले कई हफ्तों से हम परमेश्वर की नई वाचा के बारे में बात कर रहे थे। மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 இருந்து 28 வரைக்கும் வாசிக்கிறேன். मैथ्यू का किताब चैप्टर 26 से लेकर 28 तक पढ़ूंगा। அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது.
जब वो खा रहे थे तो यीशु ने रोटी को ली और आशीष मांग कर तोड़ा और चेले को देकर कहा, लो खाओ, ये मेरी देह है। फिर उसने कटोरा लेकर धन्यवाद किया और उन्हें देकर कहा, तुम इन सब इसमें से पियो, क्योंकि ये वो वाचा मेरे लहू है जो बहुताय लोगों के पापों की क्षमा के निमित्त बहा जाता है। புதிய உடன்படிக்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். तो अभी हम आकर नई वाचा के बारे में देखते आ रहे हैं. இந்த புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யப்படுகிறது. अब ये नई वाचा आकर यीशु मसीह के द्वारा किया गया है. இந்த உடன்படிக்கை இரத்தத்தின் மூலமாக செய்யப்படுகிறது. और ये वाचा जो है लहू के जरिए किया गया है. இது மிகவும் மேன்மையானதாக நாம் கருத வேண்டும். और इसे आके बहुत ही अच्छा है करके हमें देखना है. இது மிகவும் புனிதமான ஒன்றாய் இருக்கிறது. और बहुत ही आके ये आके प्योर है करके हमें देखना है. மனுஷர்கள் ஏற்படுத்திக் கொள்கிற உடன்படிக்கை இதுவரைக்குமே யாருமே மீறினதே கிடையாது. और मनुष्य के द्वारा किया गया वाचा को अभी तक किसी ने पार नहीं किया है. உடன்படிக்கை என்று சொல்லும்பொழுது டூ பார்ட்டிஸ், அதான் முதல்ல ரெண்டு நபர்கள் பண்ணி கொள்கிறார்கள். तो ये वाचा माने क्या माने, दो लोग संबंध रख के बनाते हैं. இரு நபர்கள் அல்லது ரெண்டு இனக்குழுக்கள் அப்படி செஞ்சுக்கிறாங்க. तो दो लोग या तो फिर दो झुंड आकर एक दूसरे के साथ वाचा बांधते हैं. அந்த ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன பண்றாங்க, தங்களுடைய வஸ்திரத்தை மாற்றிக் கொள்கிறார்கள், அப்புறம் போஜனம் பண்ணுகிறார்கள். और जब दो लोग वाचा बांधते तो अपने कपड़े को बदल लेते हैं, ऐसा करके करते हैं. அது மூலமாக அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று அர்த்தம். तो इसके द्वारा वो क्या कहना चाहते कि जो कुछ तुम्हारा है वो मेरा है और मेरा है वो आपका है. நம்முடையது என்ன, அவமானம், பாவம், சாபம், வியாதி, இதுதான் நம்ம கிட்ட இருந்தது. और हमारे पास क्या है, जो भी है, शाप है, रोग है, सब कुछ है. இதெல்லாம் அவரிடத்திலே போய்விட்டது. और ये सब कुछ आके उनके पास चला गया. அவருடையதெல்லாம் நம்முடையதாகி இருக்கிறது. और उनका जो भी है वो सब कुछ हमारे पास आ गया. அவருடைய ஆசீர்வாதம், நீதி, நன்மை, பரிசுத்தம் எல்லாம் நம் சுகம், பலன் எல்லாம் நம்முடையதாகி இருக்கிறது. और परमेश्वर का जो भी है, चंगाई, सच्चाई, आके आशीर्वाद, हर चीज हम लोग का हो गया சோ है. இப்படிதான் உடன்படிக்கை என்றால் இப்படிதான் நடக்கிறது. तो ये वाचा कुछ इसी प्रकार से होता है. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உடன்படிக்கை ஒரு ஆணையின் மூலமாக அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். तो ये आज हम क्या देखने वाले हैं कि एक इंसान के जरिए परमेश्वर ने इस वाचा को बताया है. அப்ப இது எங்க இருக்குதுன்னா, எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள்ல நாம் அதை வாசிக்கிறோம். तो इब्रियों का किताब 6वीं अध्याय में है ये. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். तो यहाँ पे 13-14 तो यहाँ पे 6:13-14 में हम देखते हैं कि परमेश्वर ने अब्राहम से प्रतिज्ञा करते समय जब शपथ खाने के लिए किसी को अपने से पढ़ा ना पाया तो अपने ही शपथ खाकर कहा. அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை அவர் பண்ணும் பொழுதே ஒரு ஆணை இடுகிறார். तो यहाँ पे वाचा बांधते समय में यहाँ पे एक शपथ खा रहे हैं. வாக்குத்தத்தம் சும்மா கொடுக்கப்படல, ஆணையிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. तो ये वचन जो आपको यूं ही नहीं दिया है बल्कि शपथ खाकर आपको दिया है. ஆணை என்னன்னா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார் அவர். तो यहाँ पे शपथ खाकर इस वचनों को आपको दिया है. அவர் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவர் ஒரு நாளும் பொய்யுரையாத தேவன். लेकिन यहाँ पे परमेश्वर शपथ खाने की जरूरत नहीं है क्योंकि वो कभी भी झूठ नहीं बोलते हैं. அப்படின்னா அவர் ஏங்க சத்தியம் பண்றாருன்னு நீங்க கேட்கலாம். लेकिन अभी आप पूछ सकते हैं तो फिर क्यों परमेश्वर यहाँ पे शपथ खा रहे हैं. நமக்கு விளங்கணும் இல்ல, நமக்கு புரியறதுக்காக அவர் சத்தியமா சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். तो यहाँ पे परमेश्वर एक वचन बोलते हैं कि हम लोग के लिए वो शपथ खाकर वो देते हैं. வேதாகமத்துல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. तो यहाँ पे बाइबल में आके बहुत सारे प्रॉमिस वर्स है. ஒருத்தர் சொல்றாரு 6000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதுன்னு சொல்றாரு. कुछ लोग कहते हैं 6000 प्रॉमिस वर्सेस है. நான் எண்ணி பார்த்ததில்லை, ஆனா அதை நம்புறேன். तो मैं गिना नहीं पर मैं उसको विश्वास करता हूँ. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு ஆணையினாலே அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். तो ये सारे जो वर्सेस है, प्रॉमिस वर्सेस है, एक इंसान के जरिए उसको आके पूरा किया है. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். उत्पत्ति का किताब 15 अध्याय में आके अब्राहम को परमेश्वर आकर एक वचन बोलते हैं. அவர் சொல்ற, நான் உனக்கு மகா பெரிய கேடகம் பலனமா இருக்கிறேன். और वहाँ कहते हैं मैं तेरे लिए आके बहुत ही बड़ा एक बल बन के रहूंगा. அவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்கிறார். 5ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று சொல்கிறார். तो 5वीं वचन के आके आखिरी भाग में देखेंगे कि तुम्हारा जो
संतान है वो इतना बड़ा रहेगा करके। அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், பூமியின் கடற்கரை மணலை போல இருக்கும் அப்படின்ற. इसका मतलब वो कहना कहा चाहते हैं कि तेरा वंश है कि आकाश की नक्षत्र के जैसे और समुद्र के बालू की तरह होगा। ஆறாம் வசனம் சொல்றது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். और छठवें वचन में उसने यहोवा पर विश्वास किया और यहोवा इस बात को उसको लेके धर्मी गिना। பின்னாடி இருக்கிற வசனங்கள் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு அவன் கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்தரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். तो उसने 8वें वचन में उसने कहा, हे प्रभु मैं कैसे जानूं कि मैं इसकी अधिकार हूँगा। அப்பதான் அவர் சில பலிகள் எல்லாம் கொண்டு வர சொல்ற, 3 வயது கிடாரி, 3 வயது ஆட்டுக்கடா, வெள்ளாடு இதெல்லாவற்றையும் கொண்டு துண்டங்களாக துண்டித்து, நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒரு பக்கமா வைக்கணும்னு சொல்றாரு. तो तभी आकर परमेश्वर ने आके कुछ बलियों के बारे में, जैसे कि बकरा पक्षी लेके आके उसे का टुकड़ा करके आमने सामने रखने के बारे में बोलते हैं। இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த துண்டங்களின் வழியாக தேவன் கடந்து போகிறார். ये मैंने आपको पहले ही बताया है कि उस टुकड़े मांस के जरिए आके परमेश्वर चलेंगे। அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது சத்தியம் பண்ணி கொடுக்கிறார், சத்தியமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். तो परमेश्वर जब भी आके प्रॉमिस का वचन हमें दिया है तो परमेश्वर शपथ खाकर कहते हैं कि जरूर मैं तुझे आशीष करूंगा। இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறதுன்றது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. யார் வேணா என்ன வேணா வாக்கு கொடுத்துறாங்க. लेकिन आज आकर आपको कोई वादा करते हैं तो बस यूं ही आपको कर देते हैं। சிலர் பெண்களை பார்த்து சொல்றாங்க, உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். कुछ लोग आके लड़कियों को देख के बोलते मैं तुम्हारे लिए अपनी जान दूंगा। உண்மையா கொடுப்பானா? கண்டிப்பா கொடுக்க மாட்டான். लेकिन सच में वो नहीं देगा। உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி 100 பேர்கிட்ட அவன் சொல்லியிருப்பான். आपके पास जैसे बोला उसने 100 लोग के पास पहले ही बोल दिया ஆனா होगा। தைரியமா சொல்றான், உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். लेकिन वो बहुत धैर्य से बोलता है कि मैं आप लोग की अपनी जान दूंगा। எழுதி வச்சுங்க, கண்டிப்பா தர மாட்டான். लेकिन आप लोग लिख के रख लियो, वो लड़का आप लोग की जान नहीं देगा। சத்தியம் பண்ணி சொல்றாங்க. लेकिन वो लड़का वादा करके बोलता है आपको। நம்ம என்ன பண்றோம், அவன் அந்த வாக்குறுதியை கொடுக்கறதுனால அந்த வாக்குறுதி அவன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்ம சத்தியம் வாங்கி கொள்கிறோம். तो जब कोई शपथ खा के ही उस वादा को आके निभाता है, தங்களிலும் பெரியவர் மேல சத்தியம் பண்ணுகிறார்கள். और हमसे भी बड़ा आके वादा करता है। அம்மா மேல சத்தியமா நான் வாக்கு கொடுக்கிறேன். वो अपने माँ के ऊपर शपथ खाता है। அம்மா மேல சத்தியமா நான் வாங்கினது திருப்பி கொடுக்கிறேன். तो वो बोलता है कि मेरी माँ के ऊपर शपथ खाकर जो मैंने लिया मैं तुझे दूंगा। அம்மா மேல சத்தியமா இந்த வாக்குறுதியை நான் உனக்கு கொடுக்கிறேன். तो माँ के ऊपर शपथ खाकर ये वादा मैं तुमसे करता हूँ बोलता है। ஏன் அப்படின்னு சொன்னா, தங்களிலும் பெரியோர் பேர்ல ஒரு ஆணையிட்டு வாக்குறுதியை கொடுக்கும்போது, சத்தியம் பண்ணும்போது அந்த சத்தியத்துக்கு பயந்தாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்பதற்காக தான் சத்தியம் வாங்குறோம். तो वो क्यों अपने से जो प्रेम करने वाले ये बड़ों से ऊपर शपथ खाते हैं, तो वो एक विश्वास है कि वो जरूर इस वादा को पूरा करेगा। ஆனால் புதிய உடன்படிக்கையின் கீழ் அந்த வாக்குத்தத்தங்கள் கூட இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. तो ये नए में भी ये वाचा जो शपथ है कुछ इस प्रकार ही दिया गया है। கர்த்தர் சொல்றாரு, தன்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லைன்னு சொல்லி தம் பேர்ல ஆணையிட்டு கொடுக்கிறாரு. इसलिए परमेश्वर कहते हैं मुझसे बड़ा कोई नहीं है, इसलिए मैं अपने नाम से ही शपथ खाता हूँ। அப்ப அவர் சொல்றாரு, வாக்குறுதியை நான் தர கண்டிப்பா நிறைவேற்றுவேன், சத்தியமா நிறைவேற்றுவேன் என்று ஆணையிடுகிறார். तो वहां पे परमेश्वर शपथ खाते हैं कि मैं जरूर पक्का इस वादा को पूरा करूंगा। இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு எல்லாம் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. तो ये सब कुछ आके उत्पत्ति का किताब 3रा अध्याय से शुरू होता है। அங்கிருந்து ஒரே மாதிரி தான் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். और वहां से ही ये सारे आके प्रॉमिस वर्ड शुरू होता है। ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல மனிதன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போகிறான். यहाँ पे उत्पत्ति 3रा अध्याय में मनुष्य आके परमेश्वर के विरोध काम कर कर परमेश्वर की महिमा को खो देता है। தேவ பிரசன்னத்தை இழந்தவனாக, தேவனை விட்டு துரத்தடிக்கப்பட்டவனாக, ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். और वो आके परमेश्वर की उपस्थिति को खो बैठता है। ஆம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். और यहाँ पे उत्पत्ति का किताब 3रा अध्याय 15 वचन में कुछ इस प्रकार कहता है कि मैं तेरे और इस स्त्री के बीच में ऐसा तेरे वंश और उसके वंश के बीच में उत्पन्न करूंगा, वे तेरे सिर को कुचल डालेगा और तू उसके एड़ी को डसेगा। அதாவது ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போன பிற்பாடு ஆதாம் ஜெபித்து கேட்கல, கர்த்தாவே நான் பாவம் செஞ்சிட்டேன், இதை எப்படியாவது சரி பண்ணுங்கன்னு அவன் ஜெபித்து கேட்கல.
तो यहाँ पे आके जब आके आदम आके परमेश्वर के विरोध पाप कर दिया, तो वो वहाँ पे प्रार्थना नहीं किया कि मैंने आपके विरोध पाप कर दिया। He didn't cry out to God, God save me, I am a sinner, I became a sinner, I sinned against you Lord, please save me, please redeem me by your blood. He did not ask or pray like that. और आदम ने आके परमेश्वर के पास उसने बोला नहीं कि मैंने पाप किया है, आपके विरोध पाप किया है, मुझे क्षमा कर दो करके उसने पूछा नहीं। Not only that, he hid himself behind a tree. और बल्कि उसने अपने आप को एक पेड़ के पीछे छिपा लिया ஓடி ஒளிஞ்சு கொண்டான். और वो भागकर जाके छिप गया। கர்த்தாவே என்ன இப்படியே பாவத்திலே விட்டுருங்க, நான் உன் முகத்தை பார்க்க விரும்பல. और वो कहता है कि परमेश्वर मैं आपके मुंह को देखना नहीं चाहता, பயம் உள்ள வந்துடுச்சு, பயந்து ஒளிந்து கொள்ளுகிறான். क्योंकि उसके अंदर एक डर आ गया और डर के छुप गया है। God only came to him and asked him, Adam, where are you? तो परमेश्वर खुद आकर उनसे पूछने लगे कि आदम तू कहाँ पे है। So from the beginning, God did something. तो पहले से ही परमेश्वर ने कुछ कर दिया है। பாவம் செஞ்ச ஆதாம் எதுவும் செய்ய முயற்சி பண்ணல. तो जब पाप करने के बाद आदम ने कुछ भी करने की कोशिश नहीं करी। அவன் பாவம் செஞ்சான், தேவ மகிமை இழந்து போனான். उसने आके पाप किया और परमेश्वर की महिमा को खो बैठा। தேவன் அவனை தேடி வருகிறார். और परमेश्वर उसको चुनते हैं கேக்குறார், எங்க இருக்கிற? और कहते तू कहाँ पे है। தேவரீருடைய சத்தத்தை நான் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். तो आदम कहता है परमेश्वर आपकी आवाज सुनते ही मैं आके कपड़ा नहीं पहना, इसलिए मैं छुप गया डर के। அவன் कहता है தன்னை ரட்சித்துக் கொள்ளும்படியாக எந்த முயற்சியும் அவன் எடுக்கவில்லை. वो अपना खुद का रक्षा करने के लिए आदम कुछ भी कोशिश नहीं किया, கர்த்தர் அவனை தேடி வருகிறார். लेकिन परमेश्वर खुद आदम को ढूंढ कर आते हैं அவனுக்கு தோலினாலான உடைகளை உடுத்துகிறார். और वहाँ पे उसके चमड़े के खाल के कपड़े को पहनाते हैं। அங்க வந்து மனிதனுக்காக பாவத்தில் விழுந்து தேவ மகிமை இழந்து போன மனிதனுக்காக கடவுள் என்ன செய்ய போகிறார் என்பதை அங்க சொல்லுகிறார் 3:15. तो यहाँ पे आके जो मनुष्य आके परमेश्वर के विरुद्ध पाप कर कर महिमा को खो बैठ के उनके लिए परमेश्वर क्या करने वाले हैं करके बताया जा रहा है। 15 வசனத்துல அவர் சொல்றாரு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். और यहाँ पे 15वीं वचन में आके स्त्री के बीच में और तेरे वंश के इस वंश के बीच में मैं आके उत्पन्न करूंगा। என்னுடைய குமாரன் வரப்போகிறார், ஸ்திரீயின் வித்தாக அவர் இருப்பார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். और मेरा बेटा आके कुंवारी के कोख में जन्मेगा और वो तेरे सिर को कुचलेगा। இந்த 15ஆம் வசனத்துல மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் ஒண்ணுமே சொல்லல. அவர் என்ன செய்ய போறார் மனிதனுக்காக தான் சொல்றாரு. यहाँ पे इस 15वीं वचन में मनुष्य क्या करने वाला है करके नहीं बोला गया, बल्कि परमेश्वर क्या करने वाले हैं वही बोला गया है। அவர் சொல்றார், பிசாசே உனக்கும் அவருக்கும் நிரந்தரமான பகையை உண்டாக்குவேன். तो वो कहते हैं कि तेरे को और आके उन स्त्री को आके मैं एक இது எங்க போய் முடியும்? எங்க அந்த பகை நிவர்த்தி செய்யப்படும்? கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்யப்படும். और ये जाके कहाँ पे पूरा होगा? कलवारी क्रूस पर पूरा होगा। கடவுள் என்ன செய்ய போறார் என்று கூறுகிறார். और परमेश्वर क्या करने वाले हैं करके बोल रहे हैं। மனுஷன் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை, அதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். तो हमें ये बात को समझ लेना है, यहाँ पे मनुष्य करने के लिए कुछ भी नहीं है। ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல திரும்பவும் 17-18 வசனங்கள்ல அதே தான் வேற மாதிரி சொல்றாரு அவர். तो उत्पत्ति का किताब चैप्टर 22 में हम देख रहे हैं 17-18 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:17-18. और यहाँ पे 17-18 वचन में हम देखेंगे। நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तो यहाँ पे आगे परमेश्वर आकर अपने खुद के ऊपर एक शपथ खाकर कहते हैं कि निश्चय मैं तुझे आशीष दूंगा और निश्चय तेरे वंश को भी आशीष करूंगा। அவர் தம் பேர்ல ஆணையிட்டுக் கொள்கிறார். और वो अपने आप के ऊपर शपथ खाकर बोलते हैं। என்னன்னு சொல்ற, நான் ஆசீர்வதிப்பேன். और वो क्या कहते हैं? मैं निश्चय तुझे आशीष दूंगा। அது மட்டும் இல்ல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். और ये भी नहीं होते, जरूर मैं तुझे आशीर्वाद करूंगा பெருகவே பெருக பண்ணுவேன். और तुझे बढ़ाऊंगा। சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரிப்பார்கள். और तेरे जो वंश है वो आके शत्रु के आंगन में आके वास करेंगे। உன் சந்ததிக்குள் பூமி உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். और तेरे वंश के जरिए धरती के हर एक वंश आशीष पाएगा। இத பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்துல 15-16 வசனங்கள் அவர் எழுதுறார். சந்ததிகளுக்கு என்று अनेகரை குறித்து சொல்லாமல் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லுகிறார். तो इसके बारे में गलातियन 3 अध्याय में आके वंश करके एक के लिए नहीं बल्कि कन्हई लोगों के लिए बोलते
बोलते हैं அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று அவர் சொல்லுகிறார். और वो वंश आके मसीहा है. ஆகவே முதல்ல இருந்தே கர்த்தர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார்னா, அவர் கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். तो पहले से ही परमेश्वर ने क्या निर्णय कर ले कि मसीहा के जरिए हर लोग आशीष पाना है. கிறிஸ்துவின் மூலமாக எல்லா சந்ததிக்கும் ரட்சிப்பு உண்டாக போகிறது. और मसीहा के जरिए हर एक वंश को एक उद्धार मिलेगा. பூமியின் சந்ததிகள், பூமியினுடைய குடும்பங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். और धरती के जो भी वंश है, जो भी लोग है, उसको आशीर्वाद देंगे. ஆபிரகாம் என்ன செய்ய போறான்னு சொல்லல, கர்த்தர் என்ன செய்ய போறாருன்றது அங்க சொல்றாரு. यहाँ पे अब्राहम क्या करने वाला है करके नहीं बोला गया, बल्कि परमेश्वर क्या करने वाला बोला गया है. அநேகர் நினைக்கிறப்ப ரட்சிப்புனா இவங்க ஏதோ போய் கர்த்தரை பிடிச்சிக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, அவர் நம்மள வந்து பிடித்திருக்கிறார். बहुत लोग क्या सोचते हैं उद्धार माने वो खुद जाके परमेश्वर को पकड़ लिए. ऐसा नहीं है, बल्कि परमेश्वर उनको ढूंढ कर आया. எரேமியா தீர்க்கதரிசி கூட இந்த புதிய உடன்படிக்கை பற்றி அவர் சொல்லுகிறார். और यिर्मयाह का किताब में आके इस नई वाचा के बारे में बोला गया है. எரேமியா 31 அதிகாரத்திலே 33 34 வசனங்களை வாசிக்கிறேன். चैप्टर 31 वर्स 33 से पढ़ेंगे. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து. तो परंतु उस वाचा में उन दिनों में के बाद इस्राएल के घराने में बांधूंगा. அவர் சொல்ற நான் அப்படி சொல்றாரு. वो कहते हैं मैं. இதை யார் செய்ய போறது? और ये कौन करने वाला है? உள்ளத்துல, நம்முடைய உள்ளத்துல நியாய பிரமாணத்தை கொண்டு வந்து வைக்கிறேன்றாரு. और वो कहते हैं कि हमारे अंदर घराने में अपने न्याय के प्रणाम को रखेंगे. யார் செய்ய போறது? என்ன மாதிரி பாஸ்டர் செய்ய போறாரு? இல்ல, கர்த்தர் செய்யறாரு. அது ये कौन करने वाला है? पास्टर नहीं, बल्कि परमेश्वर. எந்த ஊழியக்காரன் அதை செய்யறது இல்ல. और ये कोई भी आके नहीं करता है. கர்த்தர் சொல்றாரு, I will put my statutes in your heart. यहाँ के परमेश्वर कहते हैं कि मैं अपने वाचा को तेरे हृदय में और घराने में बांधूंगा. I will keep my commandments in your heart. और अपने सारे व्यवस्था को आके वाचा को तेरे हृदय में அவர் रखूंगा. வைக்கிறாரு. वो रख रहे हैं. அதை அவர்கள் இருதயத்திலே நான் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். और वो कहते हैं मैं तेरे हृदय में लिखूंगा. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். और मैं उनका परमेश्वर ठहरूंगा. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். और वो मेरे प्रजा ठहरेंगे. So everything God did. और सब कुछ परमेश्वर ने किया है. மனுஷன் என்ன செய்யணும்? तो यहाँ पे मनुष्य क्या करता है? He understands everything and he believes on everything and he must give thanks to God. और वो सब कुछ समझता है और वो परमेश्वर को धन्यवाद करना है. 34 இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் நான் அப்படின்றார். तो यहाँ पे परमेश्वर आकर अपने खुद को बोलते हैं कि तब उन्होंने फिर एक दूसरे यहाँ से कहना पड़ेगा कि यहोवा की जनो, क्योंकि यहोवा की ये वाणी है, छोटे से लेकर बड़े तक सबके सब मेरे ज्ञान रखेंगे, क्योंकि उनका अधर्म क्षमा करूंगा और उनके पाप फिर स्मरण ना करूंगा. If you read these two verses from 33 and 34, I will come several times. तो यहाँ पे अगर 33 और 34 वचन आप पढ़ेंगे तो मैं करके बार बार बोलते हैं. Everything God did. सब कुछ परमेश्वर ने ही किया है. நான் என் பிரமாணத்தை உள்ளத்துல வைப்பேன். और मैं आके वचन को तेरे हृदय में रखूंगा. நான் அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன். और मैं तेरे हृदय में लिखूंगा. நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். और मैं तुम्हारा परमेश्वर ठहरूंगा. அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். और वो मेरी प्रजा ठहरेंगे. அவர்கள் பாவத்தை நான் நினையாமல் இருப்பேன். और फिर मैं उसके पापों को नहीं याद करूंगा. அவர்களுடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னிப்பேன். और उनके अधर्म को क्षमा करूंगा. I will forgive. और मैं उनको क्षमा करूंगा. I will not remember their sins और anymore. मैं पाप को स्मरण नहीं करूंगा. God did everything. परमेश्वर ने यहाँ पे सब कुछ किया है. What is man's part? यहाँ पे मनुष्य ने कुछ भी नहीं किया है. He must believe what God says and thank him. और आपको आके विश्वास करना है कि परमेश्वर ने क्या किया है और धन्यवाद करना है. அவர் செய்றார், எல்லாம் அவர் செய்றார். This is what the new covenant says. और सब कुछ परमेश्वर ही करते हैं और यही नया वाचा भी कहता है. புதிய உடன்படிக்கையில அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை பண்ணுகிறார். और नई वाचा में सारा शपथ परमेश्वर हमको देते हैं. பாருங்க, ஒரு வருஷத்தினோட துவக்கத்துல ஜனவரி 1ஆம் தேதி நம்ம வந்து நிறைய வாக்குறுதிகளை கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறோம். देखिए, जनवरी के पहले दिन में आके हम बहुत सारे शपथ परमेश्वर के पास खाते हैं.
ஆண்டவரே போன வருஷம் நான் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தேன், தீர்மானங்கள்லாம் எடுத்தேன், டெய்லி ஜெபம் பண்ணுவேன், டெய்லி பைபிள் வாசிப்பேன், எவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்தேன், ஆனால் என்னால் முடியல. இந்த வருஷம் கண்டிப்பாக நான் ஜெபிப்பேன், டெய்லி வேதத்தை வாசிப்பேன். हम लोग आके कई समय में आके हम परमेश्वर से शपथ खाते हैं, बाइबल पढ़ूंगा, प्रेयर करूंगा करके, लेकिन पिछले साल मैं नहीं कर पाया, लेकिन इस साल मैं जरूर करूंगा. இந்த வருஷம் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம நான் சர்ச்சுக்கு போவேன். और इस हफ्ते में एक बार भी, एक हफ्ता भी छूटे बिना मैं कलीसिया जाऊंगा. என்னைக்கு வாக்கு கொடுக்கறோமோ அன்னைக்கே மீறுறோம் அதை. और जिस दिन हम शपथ खाते हैं उस दिन उस शपथ को तोड़ देते हैं. அப்ப பாருங்க, வாக்குறுதிகளை நம்ம கொடுக்கறோம் நிறைய, ஆனா அதை வந்து காப்பாற்றுறது கிடையாது. तो कई समय पे हम शपथ खाते तो है, लेकिन उसको पूरा नहीं करते. நம்மளால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். परमेश्वर को पता है हमसे ये नहीं होगा. அதனால தான் அவர் சொல்றாரு, எல்லாம் நான் பண்றேன்றாரு. तो इसीलिए परमेश्वर कहते हैं सब कुछ मैं देख लूंगा. இது எப்படி பண்றாருன்னா சத்தியம் பண்ணி சொல்றாரு. अब ये मैं कैसे करूंगा, शपथ खाकर परमेश्वर ने कह दिया. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தை திருப்போம். हेब्रियों की किताब 6वीं अध्याय में हम देखेंगे 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். और 16 वचन से लेके 18 वचन पढ़ूंगा. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்வர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். तो यहाँ पे इन वचनों में हम देखते हैं कि परमेश्वर आके कैसे अपने ऊपर आकर शपथ खाकर आकर वो भी कभी भी झूठ नहीं बोलते हैं करके इसको साबित करते हैं. அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, और वो वचनों को देते हैं, ஒரு ஆணையினாலே அதை உறுதிப்படுத்துகிறார். और एक शपथ खाकर उसको आके पूरा करते हैं. ஆணைனா சத்தியம். शपथ माने क्या है? वो एक प्रॉमिस है. சத்தியம் பண்ணி சொல்றார், சத்தியமா நான் செய்வேன். वो कहते हैं जरूर शपथ खाकर मैं इसको करता हूँ. அவர் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. परमेश्वर शपथ खाने की जरूरत नहीं ஏன்னா है. 18ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுது, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அவர். क्योंकि 18 का आखिरी वचन कहता है वो कभी भी झूठ नहीं बोलता है. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. और वो झूठ बोलने के लिए मनुष्य नहीं है. மனம் மாற ஒரு மனுபுத்திரன் அல்ல. और मन फिराव करने के लिए मनुष्य भी नहीं है वो. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, और वो बोल के नहीं करेगा क्या करके कहते हैं. வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு கேக்குறாரு. और वो कहते हैं कि क्या मैं बोला हुआ वचन को पूरा नहीं करूंगा. சொன்னா கண்டிப்பா செய்வார். अगर परमेश्वर कहते हैं तो उसे जरूर बोलेंगे. ஆனாலும் நமக்கு விளங்கணும்ன்றதுக்காக சத்தியம் பண்றாரு, ஆணையினால அதை உறுதிப்படுத்துகிறார். लेकिन ये बात हमको समझ में आने के लिए परमेश्वर आकर यहाँ पे शपथ खाकर बोलते हैं. பாருங்க, எரேமியா மட்டும் இல்ல, எசேக்கியேலும் இத சொல்றாரு, புதிய உடன்படிக்கை பத்தி பேசுகிறார். देखिए एरेमिया केवल नहीं, एजेकियल भी बोलता है. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 36 verse 25 से पढ़ूंगा. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்கவே நீங்கள் சுத்தமாவீர்கள். तो यहाँ पे कहते हैं कि मैं तुम पर आके शुद्ध जल छिटकाऊंगा और तुम शुद्ध हो जाओगे. எல்லாம் அவர் பண்றாருங்க. और यहाँ पे परमेश्वर सब कुछ करते हैं. He sprinkles the pure water. और वहाँ पे आके शुद्ध जल को वो छिटकाते हैं. எல்லா அசுத்தங்களையும் அவர் நீக்குகிறார். और सारे अशुद्धता को दूर करते हैं. அவர் சுத்தமாக்குறார், நம்ம சுத்தமாவோம். और वो खुद भी वो आकर हमको शुद्ध करता है. Think about a newborn baby. और जैसे कि आके नए बच्चे को आप सोच लीजिए. அவங்க அம்மா ஆசையா தூக்கி கொஞ்சறாங்க. और सब लोग आके उसको प्रेम से उठा लेते हैं. அவங்க கொஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த பேபி என்ன பண்ணு 1 போயிடுது, நம்பர் 1. और वो प्रेम से उठाते समय ही पहला वो बच्चा आके शुशु कर देता है. உடனே மம்மி என்ன பண்றாங்க, அத மம்மி தான் சுத்தம் பண்றாங்க, மம்மி தான் பவுடர்லாம் போடுறாங்க, வாசனை திரவெல்லாம் போடுறாங்க, துணியெல்லாம் மாத்துறாங்க. देखिए माता ही आके उसको साफ करती है, उसको डायपर पहनाती है, सब कुछ करती है. இப்பதான் புது துணி போடுறாங்க, உடனே நம்பர் 2 போயிடுது. अब माँ आके अभी नया कपड़ा पहनाती है कि वो आके पॉटी कर देता है. உடனே மம்மி பேபியை தூக்கி போடுறது இல்ல. अब तुरंत आके माता बच्चे को उठा के फेंक नहीं देती है. மம்மி என்ன பண்றாங்க, क्लीन वाटर வச்சு வாஷ் பண்றாங்க பேபியை. अब मम्मी क्या करती है, साफ पानी रख के बच्चे को धोती है. Because the baby belongs to her. क्योंकि बच्चा आके माता का है. She begat the baby. क्योंकि उसे उसका बच्चा चाहिए. She loves the baby. वो बच्चे को प्रेम करती है. அந்த அம்மா எந்த நாற்றத்தையும் பார்க்கிறது கிடையாது. माता आके कोई बदबू को नहीं देखती है. அது அசுத்தமா தான் இருக்குது, ஆனா அவங்க க்ளீன் பண்றாங்க.
वो आके पॉटी गंदा ही है पर वो उसको शुद्ध करती है பிள்ளையே சுத்தம் பண்ணிக்கிறது கிடையாது. और पूरे बच्चे को साफ करती है வெயிட் மாமா நான் போய் சுத்தம் பண்ணிட்டு வரேன் நான் சொல்லுது பேபி நோ. बेबी आके रुको मैं शुद्ध होके आता हूँ नहीं बोलता है Mom did everything क्योंकि वहाँ पे माँ ही एक बच्चे को सब कुछ करती है for the baby. और पता का बच्चा Since you are the child, you are a child of God, God did everything. क्योंकि आप आके परमेश्वर की संतान हो इसलिए परमेश्वर ने आज सबके लिए सब कुछ किया है He sprinkled pure water और एक शुद्ध जल को आपके ऊपर छिटकाया and He cleanses all our sins and stains और सारे पाप सारे दाग को उन्होंने शुद्ध किया through His precious blood. और अपने बहुमूल्य लहू से Then only we will become clean. और उसके बाद ही आप सब लोग साफ हुए हैं Otherwise we cannot cleanse ourselves. नहीं तो हम अपने पाप को शुद्ध नहीं कर सकते हैं குழந்தை எப்படி தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்க முடியாதோ அது மாதிரி தான் நம்ம கூட. अब ये बच्चा कैसे अपने आप को शुद्ध नहीं कर सकता बिल्कुल हम लोग भी वैसे हैं God said, I will sprinkle pure water upon you. परमेश्वर कहते हैं मैं शुद्ध जल को तुम्हारे ऊपर छिटकाऊंगा I will clean you. और मैं तुमको शुद्ध करूंगा I will wash all your uncleanness. और सारी गंदगी को मैं आके दूर करूंगा You will be clean. और आप लोग आकर शुद्ध हो जाओगे We can't wash ourselves. हम अपने आप को साफ नहीं कर सकते God washes us with His precious blood. क्योंकि परमेश्वर अपने बहुमूल्य लहू से हमको साफ करते हैं He will cleanse us and we will be clean. और जब वो हमको साफ करते हैं तो हम शुद्ध हो जाते हैं Verse 26, நான் உங்களுக்கு நவமான இருதயத்தை தருவேன். तो यहाँ पे मैं आके तुमको नया मन दूंगा 26 वर्स He said, I will give you a new heart. वो कहता है मैं तुमको नया मन दूंगा Hallelujah. हालेलुया Who will give? कौन देगा Not your mom and dad, आपके माता पिता नहीं not your uncle and aunt, या अंकल आंटी नहीं not your pastor and pastor amma, या फिर पास्टर या पास्टर अम्मा नहीं not your dada didi. या फिर दादा दादी नहीं कोई भी नहीं है. कोई भी नहीं God will give you a new heart. और परमेश्वर आपको एक नया मन देगा Otherwise we will not have a new heart. नहीं तो हमारे पास एक नया मन नहीं रहेगा Where we can go for a new heart? हम लोग कहाँ जाएंगे एक नए मन के लिए God is saying, I will give you a new heart. लेकिन परमेश्वर कहते हैं मैं आप लोग को एक नया मन And दूंगा I will put you a new spirit in you. और आपके अंदर एक नया आके स्पिरिट डालूंगा Everything, He did everything. तो सब कुछ उन्होंने ही किया है He said, I will clean you, I will cleanse you, I will wash you, I will put a new spirit, put my spirit in you, and I will give you a new heart. और वो कहते हैं कि मैं तुम्हें शुद्ध करूंगा तुम्हें क्षमा करूंगा और नया मन दूंगा नया आत्मा दूंगा See, இந்த ஓல்டு கவனன்ட்ல பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஃபெயிலியர் ஆனாங்க மக்கள். तो यहाँ पे पुराने नियम में बार बार आके लोग आके फेल हो जाते हैं For example, take David. तो एग्जाम्पल के लिए आप डेविड को ले लीजिए He wrote so many songs. उसने बहुत सारे गीत लिए हैं And he loves God very much. और उसको आके बहुत पसंद है God has testified him. और परमेश्वर आके उसको एक He गवाही said, ठहराए he is my beloved. और परमेश्वर कहते मैं उसे बहुत प्रेम करता हूँ दाऊद मेरा हबीबी. Hallelujah. हालेलुया He is my beloved, he said. और वो आके मेरे हृदय का योग्य है But he failed But with Bathsheba. बट वो बर्शिबा के पास आके So आ गया because in Psalm 51, David says, create in me a new heart. इसलिए भजन संगीता 51 में दाऊद कहता है मुझ में एक नया मन उत्पन्न कर இந்த இருதயத்தை வச்சுக்கின்னு முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூற முடியல. ஆமா நான் நிறைய சங்கீதத்தை எழுதுறேன் துதிக்கிறேன் பாட்டு பாடுறேன் கிட்டார் வாசிக்கிறேன் எல்லாம் பண்றேன் ஆனா திரும்பவும் ஃபெயில் ஆகுறேன் நான். तो वो कहता है परमेश्वर इस हृदय से आकर मैं आपके लिए गीत नहीं गा सकता मैं आपके लिए कुछ भी नहीं कर सकता इसीलिए मुझ में एक नया हृदय डाल. With this heart, the stony heart, with this stony heart, sinful heart, I cannot serve you with my whole heart. वो कहता है कि मैं अपने इस पापी हृदय से मैं आपको आके सेवा नहीं कर सकता. In Psalm 51:10 he says, create in me a new heart. यहाँ पे भजन संहिता चैप्टर 51 वर्स 10 में ये कहता है हे परमेश्वर मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर அவர் சொல்ற நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். और मेरे भीतर एक स्थिर आत्मा आके नए से
सिरा। இந்த ரெண்டும் புதிய உடன்படிக்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. अब ये दोनों बातें आके नई वाचा में हमें दिया गया I है। will give you a new heart तो वो कहता है मैं तुम्हें एक नया हृदय दूंगा and I will put you a new spirit in you. और मैं तेरे अंदर एक नया आत्मा स्थिर करूंगा। So God did everything. तो परमेश्वर ने सब कुछ किया है। A new heart has been given to us तो हम लोग के लिए एक नया हृदय दिया गया है and a new spirit is in us. और एक नया आत्मा डाला गया We है have the Holy Spirit in us. और पवित्र आत्मा हमारे अंदर है He lives in us. और वो हमारे अंदर जीवित है। In Ezekiel 36:27 says like this. एजेकियल 36:26 में कुछ इस प्रकार कहते हैं, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என்னுடைய நியாயங்களை கைக்கொள்ளவும் செய்வேன், நான் செய்வேன் அப்படிங்கிற. तो यहाँ पे देखते हैं मैं तुमको नया मन दूंगा और तुम्हारे भीतर नई आत्मा उत्पन्न करूंगा और तुम्हें देव में से पत्थर का हृदय निकालकर तुम्हें मांस का हृदय दूंगा। I will make you to obey my laws. और मैं आके तुम्हें आके मेरे सारे नियमों का पालन करने के लिए I रखूंगा will put my spirit in you to guide you, lead you. और मैं अपने आत्मा को तुम्हारे अंदर डालूंगा ताकि कि तुम्हें मार्ग दिखाए, राह दिखाए। எல்லாம் அவர் பண்றாருங்க புதிய உடன்படிக்கையில. तो ये सब कुछ नए नियम में सब कुछ वही करते हैं। What is man's part? तो यहाँ पे मनुष्य क्या क्या है? We must believe what God says and thankful for him. एक मनुष्य का काम क्या है कि वो परमेश्वर ने क्या किया उसे विश्वास करना है और धन्यवाद करना है। அவர் செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லணும், அவ்வளவுதான். हमारा काम यही है, जो परमेश्वर ने जो भी कुछ किया उसका धन्यवाद करना है। ஆண்டவரே நான் என்னால எதுவும் முடியாது, परमेश्वर मुझसे कुछ नहीं होगा। நீங்க என்ன சுத்தம் பண்ணலாம், நான் எப்படி பரிசுத்தமாக முடியும்? अगर आप मुझे शुद्ध नहीं करेंगे तो मैं कैसे पवित्र बनूंगा? அவர் சொல்ற நான் உங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்குவேன், वो कहते हैं मैं तुम्हारे सारे अशुद्धता को दूर करूंगा நான் உங்களை சுத்தம் பண்ணுவேன், और मैं तुम्हें शुद्ध करूंगा நீங்கள் சுத்தமாவீர்கள். और आप लोग शुद्ध हो गए। கர்த்தர் நம்மளை சுத்தமாக்கிட்டார், நம்ம சுத்தமா இருக்கிறோம். और परमेश्वर ने हमको शुद्ध कर दिया तो हम शुद्ध हो जाएंगे। ஒரு நியூ ஹார்ட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और एक नया हृदय हमें दिया गया है கல்லான இருதயத்தை நம்முடைய மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு இருக்கிறார். और पत्थर का हृदय हम में से निकाल दिया है சதையான இருதயத்தை தந்திருக்கிறார். और मांस का हृदय हमें दिया है। God took away the stony heart, unresponsive, sinful heart and give us a new responding, love-filled heart. और परमेश्वर ने हमारे अंदर से पत्थर का हृदय निकाल कर एक मांस का हृदय हमें दिया है। Now we can follow Jesus very easily. अब हम लोग बहुत ही आसानी से यीशु मसीह को आके पीछा कर सकते हैं। Hallelujah. Hallelujah. We have the Holy Spirit to guide us into all the truth. क्योंकि उन्होंने हमें पवित्र आत्मा दिया है ताकि कि हमें सारी सच्चाई में चलाए। Now we can follow God's laws. अब हम लोग आके परमेश्वर के प्रेम को आके पीछा कर सकते हैं அவர் நம்மள நடக்க பண்றாரு, அதுக்கு கீழ்ப்படிய பண்றாரு. क्योंकि परमेश्वर हमको चलाते हैं और हमें आके ओबे करने के लिए हमें रखते हैं। அப்போ வந்து நாம ட்ரை பண்ணி ரொம்ப பரிசுத்தமா ட்ரை பண்றலாம். அவர் பரிசுத்தமாக்குறாரு, நம்ம பரிசுத்தம் ஆயிட்டோம், அவ்வளவுதான். अब ऐसा नहीं है कि मैं ही कोशिश करके आके पवित्र बन रहा, ऐसा नहीं है, परमेश्वर हमको पवित्र बना रहा है। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படியோ இருந்த ஆட்களாகிய நம்மள இந்த மாதிரி ஆக்கி இருக்கிறார், ரொம்ப நல்லவங்களா மாத்தி இருக்கிறார். आप सोच के देखिए हम लोग कैसे एक इंसान को हमें ऐसा बना दिया है। கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கக்கூடிய புத்தியை அவர் நமக்கு தந்திருக்கிறார். और परमेश्वर हमें ये ज्ञान दिया है कि हम परमेश्वर के वचन को समझ पाए। புது இருதயத்தை கொடுத்திருக்கிறார், नया हृदय को दिया है, புதிய ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறார், नया आत्मा को दिया है, கல்லான இருதயத்தை மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டிருக்கிறாரு, पत्थर का हृदय को निकाल दिया है சதையான இருதயத்தை தந்திருக்கிறாரு, और मांस का हृदय हमको दिया है கட்டளைகளை உள்ளத்துல வச்சிருக்கிறாரு, और परमेश्वर को अपने हृदय में रखा है நியாயத்துல நடக்க பண்றாரு, और न्याय में हमें चलने के लिए मदद करते हैं। எல்லாம் அவர் பண்றாரு. और ये सब कुछ परमेश्वर ने किया है That is the blessing of the new covenant. और यही है एक आशीर्वाद नई वाचा का। அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லையா? देखिए नहीं तो हम कुछ भी नहीं कर सकते हैं ना। இல்ல நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல, நன்றி சொல்லணும், அதை விசுவாசிக்கணும், அவர் சொன்னதை விசுவாசிக்கணும். और हम लोग आकर सिर्फ एक ही काम है, परमेश्वर ने जो हमारे जीवन में किया उसके लिए धन्यवाद करना है। பாருங்க, அவர் சொல்றாரு நான் உண்மையுள்ளவரா இருக்கிறேன். तो वो कह रहे हैं कि मैं तुम्हारा हूँ இதெல்லாம் சேர்த்து நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேன். और ये सब करने के लिए मैं तुम्हारे साथ हूँ। நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம், என்னங்க நான் அந்த அளவுக்கு உண்மையா இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். लेकिन आप लोग सोचते होंगे मैं कुछ भी नहीं हूँ। 2 Timothy 2:13 says like this. और 2 तिमोथी कुछ इस प्रकार कहता है 2:13 நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே.
2:13 में ये कुछ इस प्रकार कहता है, यदि हम अविश्वासी भी हो तो भी वो आकर विश्वास योग्य बना रहता So है, God is so faithful. क्योंकि परमेश्वर बहुत ही विश्वास योग्य है। What all the preachers said, you be truthful, faithful. तो सब लोग क्या कहते हैं, तुम लोग परमेश्वर के विश्वास योग्य हो, நீ உண்மையா இரு, कहते हैं कि तुम सच्चा से रहो। நீ எவ்வளவு உண்மையா இருக்கிற, तो आप लोग कैसे सच्चाई से रहते हो? என்னால உண்மையா இருக்க முடியல, அதான பிரச்சனையே. क्योंकि मैं आके सच्चाई से विश्वास से नहीं रह सकता, वही मुसीबत है। இனிமேல் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு வாக்கு பண்றியா? अभी से आप परमेश्वर को विश्वास योग्य रहोगे क्या? அவர் வாக்கு பண்ணிருக்கிறார், நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன்னு வாக்கு பண்ணிக்கிறார், அதை யாருமே சொல்லவே இல்லையே. परमेश्वर ने आपके पास पहली शपथ खा लिया, मैं विश्वास योग्य हूँ तुम्हारे लिए। இங்கே வாக்கு பண்ணிருக்கிறாரு, God is so faithful, சொன்ன சொல் மாறாதவர். तो यहाँ पे आके परमेश्वर बहुत ही विश्वास योग्य है, मतलब क्या, परमेश्वर बदलते नहीं है அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், और वो आप लोग के साथ है அவர் மிகவும் உண்மை உள்ளவர். और बहुत ही विश्वास योग्य है। பாருங்க, விசுவாசம் என்பது என்னன்னா, கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நம்பும் பொழுதுதான் விசுவாசம் அதிகமாகிறது. अभी विश्वास का मतलब क्या है, परमेश्वर कितना विश्वास योग्य है, उसको विश्वास करने से विश्वास बढ़ता है। விசுவாசம் எதன் அடிப்படையில் வருகிறது? अब विश्वास किसके आधार पर आता है? கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் நம்பும் பொழுது அதன் அடிப்படையில் தான் விசுவாசம் வருகிறது. जब आकर परमेश्वर कैसे सच्चे हैं, विश्वास करते समय विश्वास बढ़ता है। ஆபிரகாம், சாராள் இவங்க எல்லாம் எப்படி விசுவாசத்துல வல்லவர்கள் ஆனார்கள்? अब अब्राहम सारा पूरा कैसे अपने विश्वास में लोग बढ़े? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணினார்கள் அவர். क्योंकि वो लोग ने विश्वास किया, जो परमेश्वर ने वचन की शपथ खाई है वो जरूर पूरा करेंगे। ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கிறேன். रोमियो का किताब चैप्टर 4 वर्स 20 से पढ़ूंगा। ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கிறோம். यहाँ पे अब्राहम के बारे में हम पढ़ते हैं। தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். और वो आके वो ना विश्वासी होकर परमेश्वर की प्रतिज्ञा पर संदेह किया, पर विश्वास में दृढ़ होकर परमेश्वर की महिमा की। He is so faithful to fulfill what he has promised. क्योंकि वो बहुत ही विश्वास योग्य था, क्योंकि परमेश्वर आकर जो प्रतिज्ञा की कि वो पूरा करेगा। அவர் என்ன வாக்கு பண்ணிக்கிறார் அதை செய்யறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். क्योंकि परमेश्वर ने जो प्रतिज्ञा किया है वो सिद्ध करेगा करके उसको पता था। In Hebrew 11:11 we read about Sarah. और हिब्रू के 11:11 में आके हम देखते हैं, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். और वो आकर आके बूढ़ी होने के बाद भी विश्वास से सारा ने अपने बूढ़े होने पर भी गर्भ धारण करके सामर्थ्य पाई, क्योंकि उसने प्रतिज्ञा करने वाले को सच्चा ज्ञान था। Do you believe God is so faithful to you? क्या आप लोग विश्वास करते हैं परमेश्वर आपके लिए विश्वास योग्य है? Hallelujah. How many of you said God is so faithful to me? कितने लोग बोलते हैं कि परमेश्वर मेरे लिए विश्वास योग्य है? He is so faithful to you. वो बहुत ही विश्वास योग्य आप लोग के लिए। When we realize that God is so faithful, faith will bubble in your heart. जब आप विश्वास करोगे कि परमेश्वर मेरे लिए विश्वास योग्य है, तो आपके पेट में गुदगुदाई होगी। விசுவாசிச்சா உண்மையுள்ளவர்னு நினைச்சா உடனே ஒரு பெரிய பலன் வந்தது, பிள்ளை பெற வச்சா, வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றார். वो आके विश्वास करी, वो बूढ़ी होने के बाद भी आके बूढ़ी उम्र में एक बच्चा को पैदा करी। அவர்தாங்க நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். क्योंकि परमेश्वर ही हमको सारे मदद करते हैं। நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே நான் உமக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றோம். लेकिन हम लोग क्या सोचते हैं, परमेश्वर मैं ही आपके लिए सब कुछ करता हूँ। நிறைய பேர் சொல்றாங்க, உனக்காக அவர் மரித்தாரே, அவருக்காக நீ என்ன செய்தாய்? बहुत लोग कहते हैं यीशु मसीह आपके लिए मारे गए हैं, आप उसके लिए क्या करने वाले हो? பாருங்க, ஒரு குழந்தைய அம்மா வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது குழந்தை வந்து அதை தடுத்தாக்கா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சுப்பாங்க. अभी देखिए, एक माँ आके एक बच्चों को आके साफ करते समय उसको हानि करेंगे तो क्या होगा? If the baby says like this, mom please leave me alone, I will make myself clean, please let me do it myself, சொன்னா எப்படி இருக்கும்? अगर बच्चा आके माँ से कहेगा मुझे छोड़ दो, मैं खुद ही अपने आप को साफ करूंगा, மம்மி 2 போடுவா பேசாம இரு, तो माँ आके 2 डालेगी, உனக்கு ஒன்னும் சுத்தம் பண்ணியே தெரியாது, क्योंकि अभी तक तुम्हें खुद को साफ करना नहीं आता है। அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो आप लोग के लिए है, அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். उन्होंने आके प्रतिज्ञा की है। நாம் என்ன பண்ணோம், ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். हम
हम लोग क्या करना है? परमेश्वर आपने प्रतिज्ञा किया, उसके लिए धन्यवाद। புது இருதயத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். मुझे एक नया हृदय दिया, उसके लिए புதிய धन्यवाद। ஆவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். नए आत्मा के लिए धन्यवाद। என் மேல சுத்த ஜலத்தை தெளித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். और मेरे ऊपर शुद्ध जल छिटकाया, उसके लिए என்னுடைய धन्यवाद। அசுத்தங்களை எல்லாம் நீக்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். और मेरे सारे अशुद्ध को दूर कर दिया, उसके लिए என்னுடைய धन्यवाद। உள்ளத்திலே உம்முடைய கட்டளைகளை வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். और मेरे हृदय में आपकी सारे प्रतिज्ञा को रखने के लिए என்னை धन्यवाद। நியாயத்திலே நடக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லணும் பாரு. और मुझे न्याय में चलाने के लिए धन्यवाद करके बोलना है। 1 யோவான் 1:9 இப்படி சொல்லுகிறது. पहला योहाना पहला अध्याय पहला वचन कुछ इस प्रकार कहता है। 1 John 1:9 1 John 1:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். यदि हम अपने पापों को मान ले तो वो हमारे पापों को क्षमा करने और हमको सब अधर्म से शुद्ध करने में विश्वास योग्य और धर्मी है। He is faithful and just to forgive all our sins and unrighteousness. परमेश्वर आके विश्वास योग्य और धर्मी है और हमारे सारे क्षमा को पापों को माफ करता है। அவர் மன்னிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். वो माफ करने में विश्वास योग्य நம்மை है। புதிய மனுஷனாக மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். हमें एक नया मनुष्य बनाने में நம்மை विश्वास योग्य है। சுத்திகரிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். हमें शुद्ध करने में विश्वास योग्य புது है। சிருஷ்டியாக மாற்றுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். हमें एक नई सृष्टि रचने के लिए विश्वास योग्य है। அவர் சொல்றாரு இது என் வேலை, என்னுடைய கடமை, நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. परमेश्वर कहता है ये मेरा काम है और इसे मैं करूंगा। அதாவது யோவான் 1:9 யோவான் என்ன சொல்ல வர்றாரு, அவர் மன்னிக்காம விட மாட்டாருன்னு சொல்றாரு. तो पर यहाँ पे योना का किताब 1:30 में आके वो क्षमा करने के बारे में बोलते हैं। 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறேன். पहला कोरिन्थियन किताब चैप्टर 1:9 पढ़ेंगे। verse 9. 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். यहाँ पे 1 कोरिन्थियन चैप्टर 1 वर्स 9 ये कहता है परमेश्वर सच्चा है जिसने तुमको अपने पुत्र हमारे प्रभु यीशु मसीह को संगीत में बुलाया है। See how many times the Bible says that God is so faithful to us. देखिए परमेश्वर वचन कितना बार कहता है कि परमेश्वर विश्वास योग्य है। The one who called is so faithful. जो परमेश्वर हमें बुलाया है वो विश्वास योग्य है। நாம நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசுறோம் ஆண்டவர்ட்ட. और हम लोग आके बहुत सारे शपथ परमेश्वर के पास खाते हैं। ஆண்டவரே போன வருஷம் எப்படி வேணா போயிருக்கலாம். हम लोग बोलेंगे पिछले साल कैसा भी बीता हो। ஆனா இந்த வருஷம் நான் காலையில 4:30 மணிக்கு பரலோகத்தினுடைய கதவை தட்டிட்டு இருப்பேன். और ये साल 4 बजे में आके स्वर्ग का दरवाजा को खटखटाऊंगा। சொன்ன அன்னைக்கே தூங்கி போடுறோம். 6 மணிக்கு தான் எழுந்திக்கிறோம். और फिर बोले हुए हम ही आके सो जाते हैं और 6 बजे उठते हैं। நம்ம இந்த மாதிரி ஃபெயில் ஆவோம்னு அவருக்கு தெரியும். और हम लोग आके फेल होंगे करके परमेश्वर को पता है। அதனால தான் அவர் மன்னிக்கிறதுல உண்மையுள்ளவராய் இருக்கிறார். इसीलिए परमेश्वर आकर माफ करने में विश्वास योग्य है। எபிரேயர் 10:23 சொல்கிறது. इब्रियों का किताब चैप्टर 10 वर्स 20 அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதிலே அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஏனெனில் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. तो इसीलिए आके यहाँ पे अपने विश्वास को आके हम दिखाने के लिए और अपने विश्वास को परमेश्वर दिखाने के लिए उसमें सच्चाई है। நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிட வேண்டும். और हम लोग अपने विश्वास को आके उनके सामने रखना है। अनशेकेबल இருக்கணும். और हम लोग कभी भी उसमें डगमगाना नहीं है। From March 25th till now we will not be shaken because we hold the word of God and we tight our grip on the word of God. क्योंकि मार्च 25 आके हम लोग आकर कहीं भी डगमगाए नहीं और परमेश्वर के वचन में विश्वास से पकड़े थे। Till now we are keeping on confessing the word. He is so faithful and he is our chief physician. He will take away all our sins, not only sins, he will take away all our diseases. और आज तक हम आके इस वचनों को बोलते रहे हैं कि वो आके हमारे सारे बीमारी को सारे पापों को ले लेगा। In Malayalam it says அவண்ட அடிப்பிணறுகளால் நமக்கு சௌக்கியம் லபிக்கும், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். परमेश्वर के घोड़े खाने से हम लोग चंगा पाए हैं। கோடை खाने से Hallelujah. Hallelujah. What a word. देखिए कितना अच्छा वर्ड है। Hallelujah. Hallelujah. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். और उनके घाव से हम चंगा पाए हैं।
சொல்ற அந்த அறிக்கையிடல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவுள். तो हम लोग आके इस बात को आके बोलते रहने और उसको जकड़ के पकड़ लेना है। ஏன் உறுதியா இருக்கணும்? क्यों हम लोग आके उसको पक्का रहना है? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். क्योंकि जो परमेश्वर ने प्रतिज्ञा किया है वो विश्वास He योग्य है will not fail us और वो कभी भी हमको हारे नहीं because छोड़ेगा, he is so faithful. क्योंकि परमेश्वर विश्वास योग्य है He will fulfill all whatever he said. और जो भी उन्होंने कहा है सबको आके पूरा करेंगे आप। Whatever he has promised, he will fulfill it. और परमेश्वर ने जो भी शपथ खाई है सब कुछ पूरा Why? करेगा, Because he is so faithful. क्योंकि परमेश्वर बहुत ही विश्वास योग्य है। எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? कितने लोग खुश हैं God did everything. क्योंकि परमेश्वर ने हम लोग के लिए सब कुछ किया है। We are new covenant people. हम लोग आके नए वाचा के लोग हैं அவர் நம்மள சுத்தம் பண்றாரு. और परमेश्वर हमको शुद्ध करते हैं, அவர் புது இருதயத்தை கொடுக்கிறார். नया हृदय को दिया है। Do you have a new heart now? क्या आप लोग के पास नया Yes, हृदय है? we have a new heart. हम लोग के पास नया And हृदय we है have a new spirit. और हमारे अंदर नई आत्मा है। சதையான இருதயத்தை ரெஸ்பாண்டிங் ஹார்ட் கொடுத்துக்கிறார். एक मांस का हृदय परमेश्वर ने हमें दिया He है took away the unresponsive heart. और पत्थर के हृदय को उन्होंने निकाल दिया है। Now we can hear the word and accept it and believe it in our heart. अभी हम परमेश्वर के वचन को सुन सकते, विश्वास कर सकते अपने हृदय The में। old things are passed away. कि दुनिया आगे तेजी से जा रहा है All things become new. और सब कुछ नया होता है Heart becomes new, spirit becomes new. और नया हृदय है, नया आत्मा है। ஆளே மாறியாச்சு அவ்வளவுதான். अब हम एकदम बदल चुके हैं। Hallelujah. हालेलुया। This is what God promised in the new covenant. और यही आकर परमेश्वर ने शपथ खाया है नई वाचा में। Think about that, meditate upon the word of God. आप इसको सोच के देखिए और इसको वचनों को आकर आप हृदय में लिख लीजिए। Whatever problem comes, think about that. He is so faithful and you will win every problem, every battle. आप परमेश्वर के वचन को अपने हृदय में बोलते रहिए और परमेश्वर आकर जरूर आपकी सारी इच्छाओं को पूरा करेगा। Let us all stand together for prayer. Our beloved sister will pray for us. सब लोग खड़े हो जाएंगे, प्रार्थना करेंगे। पिता परमेश्वर, इस अद्भुत समय के लिए हम आपका धन्यवाद करते हैं। अब्बा, एक अद्भुत अच्छे शुभ समाचार के लिए धन्यवाद करते हैं। हमें नए हृदय देने के लिए धन्यवाद, नए आत्मा देने के लिए धन्यवाद प्रभु। पत्थर के हृदय को निकाल कर मांस का हृदय देने के लिए धन्यवाद। हमारे विश्वास को बढ़ाएं प्रभु। परमेश्वर के वचन को पढ़कर पिता परमेश्वर हमारे विश्वास को हम और मजबूत करने के लिए हमें मदद करें। पिता परमेश्वर, हर एक अशुद्धता को निकाल कर शुद्ध जल को हमारे ऊपर छिटकाने के लिए धन्यवाद परमेश्वर। पिता परमेश्वर, यहाँ मौजूद हर एक भाइयों बहनों को आपके हाथ में सौंपते हैं, उनके घर परिवार को, उनके काम काज को, खाना पानी को, हर चीज को सौंपते हैं। इस समय पे आप उनको आशीर्वाद करें, हर एक मुसीबत से बचाकर उन्हें आप पिता परमेश्वर संभाल कर आशीर्वाद से रखें प्रभु। यहाँ पे मौजूद हर एक लोगों को आप आशीष कीजिए प्रभु। प्रभु के दास और उनके परिवार को के लिए प्रार्थना करते, अब तक संभाले हुआ प्रभु का हम धन्यवाद करते, आगे भी संभाले प्रभु। पिता परमेश्वर, सब कुछ आपके हाथ में सौंपते हैं, आप चलाएं। यीशु मसीह के नाम से मांगते हैं, सुन और ग्रहण कर, आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह और परमेश्वर का प्रेम और पवित्र आत्मा की सौभाग्यता तुम सबके साथ होती रहे। And all the saints of God said, Amen, Amen. I left my vehicle in Salem. मैंने अपनी गाड़ी आकर सेलम में